எதிர்காலத்துல இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு அப்புறம் வருது. இப்போ இருக்கிற உலகம் 2040ஓட முடியுது. 2040க்கு அப்புறம் நம்ம பிற உயிர் நாம வளர்க்குற கோழிகள் இருக்குல்ல, நம்ம வந்து ஒரு கோழிய கொல்லக்கூடாது. ஆனா ஒரு கோழி முட்டை சாப்பிடலாம். ஏன் கோழிய கொல்லக்கூடாது? நாம வளர்க்குற எதிர்காலத்துல வந்து பணம் நடைமுறை இருக்காது. 2040க்கு அப்புறம் பணம், வியாபாரம் எதுவுமே இருக்கக்கூடாது இருக்காது. இயற்கையோடு இணைஞ்சு எல்லாரும் விவசாயம் பார்க்க போறாங்க. இந்த உலகத்துல உள்ள 800 கோடி மக்களும் 2040ல எப்படியும் ஒரு 1000 கோடி வந்துருவாங்க. 1000 கோடி மக்களும் விவசாயம் தான் பார்க்க போறாங்க. அப்போ ஒருங்கிணைந்த வேளாண்மை பார்ப்பாங்க. கால்நடைகளை வளர்ப்பாங்க. உரம் தேவைப்படுகிறது. அதுபோல கோழிகளை வளர்ப்பார்கள். வான்கோழிகளை வளர்க்கலாம் ஒருவேளை. கோழிகளை வளர்ப்பாங்க. அதே நேரத்துல அதை மாமிசத்துக்காக கொல்லக்கூடாது. அது பாவம். நாம வளர்க்குற ஒரு விலை குடுத்து பணம்ங்கிற நடைமுறையே இல்லாத ஒரு உலகத்துல நீங்க விலை குடுத்து வாங்க முடியாது. நீங்க வளர்க்குற கோழிகள கொல்லாதீங்க. அ ஏன்னா அது ஒரு பாவம்ல. அத கழுத்தறுத்து கொல்றது ரொம்ப பாவம். அதே நேரத்துல அவைகளின் எண்ணிக்கை அதோட போடுற முட்டைய சாப்பிடு. முட்டைய சாப்பிடும்போது பரிதாப உணர்ச்சி யாருக்கும் வராது. நீங்க ஆம்லெட் போடும்போது டக்குன்னு ஒரு ஆம்லெட் போட்டுறலாம். நமக்கு பரிதாப உணர்ச்சிலாம் வராது. ஏன்னா அதுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு. கரு இருக்கு, உயிர் இருக்கு. ரொம்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அது ஒண்ணும் ஐயோ! அம்மான்னு கத்தல. அதனால ஒரு முட்டைய சாப்பிடலாம். அப்ப அது இனத்தையும் நம்ம கட்டுப்படுத்திரும். அது போடுற முட்டை எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்டுட்டோம்னா, அது ஜாலியா இனப்பெருக்கம் பண்ணிக்கிட்டே கிடக்கும். எ ஒரு கோழிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, வான்கோழிய அல்லது வந்து சேவக்கோழி, பொட்டக்கோழி எல்லாத்தையும் வளர்த்துரு. அது ஜாலியா முட்டை போட்டுக்கிட்டே இருக்கும். முட்டைய எடுத்து நாம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அப்ப அதோட இனம் பெருகாது. இது பெருகாம பார்த்துக்கலாம். அப்ப நமக்கு எவ்வளவு கோழி தேவை அப்படிங்கிறத நாமளே முடிவு பண்ணலாம். அந்த மாரி ஒருவேளை நீங்க முட்டையும் சாப்பிடலன்னா என்ன ஆகும்? கோழிகள் எல்லாம் பெருகிரும். கோழிகள் பெருகிரும். முட்டையும் சாப்பிடக்கூடாதுப்பா. அதுக்குள்ள ஒரு கரு இருக்கு. அதுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு. ரொம்ப ஜீவகாருண்யம் வந்து முட்டைய கூட நீ சாப்பிடுறதில்ல. அப்படிங்கும்போது கோழி இறைச்சியும் நீ சாப்பிடுறதில்ல. உரத்துக்காக நீ கோழிய வளர்க்குற. ஒரு உரத்துக்காக சேவல வளர்க்குற, வான்கோழிய வளர்க்குற. இப்படி வளர்க்கும்போது அது பாட்டுக்கு முட்டை போடுது பொரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா, அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அது பெருகி போயிடும். கோழியா பெருகிடும். அதுல இருந்து நோய் தொற்று வந்து நம்மளே சாகடிச்சிரும். அப்ப நீ ரொம்ப பரிதாபப்படும்போது என்ன ஆகுது அப்படின்னா, கோழிகள் பெருகி, அ அதுலருந்து தொற்று நோய் வந்து நம்மளே அது சாகடிச்சிரும். தொற்றுநோய் பெருகி நாமளே அதனால கோழிகளோட இனப்பெருக்கத்த கட்டுப்படுத்தணும் அப்படின்னா, எதிர்காலத்தில முட்டையை சாப்பிடுவது மட்டும் தான் சரியானது. என்னைக்கும் ஒரு கோழிய கொல்லாத. ஒரு கோழிய கழுத்து திருகி அந்த மாரியெல்லாம் வந்து அப்படித்தான் நம்ம உயிர் வாழணுங்கிற அவசியம் இல்ல. கோ ஆனா ஒரு மாமிசம் சாப்பிடணும். ஒரு முட்டைய சாப்பிடுறது கூட ஒரு தவறானதா இருந்தாலும், ஒரு குற்றமா இருந்தாலும், அதை சாப்பிடணும். கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும். சாப்பிட்டா தான் கோழிகளின் இனப்பெருக்கத்தை ஈஸியா நம்மளால கட்டுப்படுத்த முடியும். அந்த மாரி இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். எதிர்காலத்தில நாம வந்து எதிர்காலத்திலும் சரி, இப்பவும் சரி, முட்டைகளை சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அது வந்து ஒரு கடமை. நீ இந்த முட்டை சாப்பிடலன்னா அது ஒரு குற்றம். எதிர்காலத்திலயும் சரி, இப்பவும் சரி. ஏன்னா எதிர்காலத்தில வந்து 2040 வரை இயற்கையோட இணைஞ்ச மனுஷ வாழ்க்கை வருது. முட்டை சாப்பிடுறதுனால தான் நீ என்ன பண்ற? நீ வளர்க்குற கோழிகளின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துகிறாய். அது ஒரு உணவுச் சங்கிலி மாரி. கோழிகளின் இனப்பெருக்கத்தை நீ கட்டுப்படுத்துகிறாய். இல்லை என்றால் முட்டை கூட சாப்பிடலன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அது ஒரு குற்றம். அந்த குற்றம் என்ன ஆகும் அப்படின்னா, மனிதர்கள் முட்டையே சாப்பிடலன்னா என்ன ஆகும்? கோழிகள் பெருகிவிடும். பெருகிவிடும். பெருகி என்ன ஆகும்? கோழியிலேருந்து தொற்று நோய் வர ஆரம்பிச்சுரும். அதனால வந்து அது நம்மளே சாகடிச்சுரும். அப்ப அது வந்து முட்டை சாப்பிடாம இருந்தா, அது ஒரு குற்றம் தானே. முட்டை சாப்பிட்டா அதோட எண்ணிக்கை ஒரு லிமிட்டடாவே இருக்கும். ஒரு ஊர்ல 1000 கோழிப்பா. ஒரு 300 வீடு இருக்கு. 300 கூட்டு குடும்பம் இருக்கு. ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திலயும் 2 கோழி இருக்கு அப்படின்னா, அல்லது 3 கோழி, 5 கோழி இருக்கு அப்படின்னா, 5, 30 அது மாரி ஒரு 1000 கோழி இருக்கு அப்படின்னா, அது 1000 கோழியும் நம்ம அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் அது போடுற முட்டையெல்லாம் சாப்பிட்டுட்டே இரு. அப்ப அதோட எண்ணிக்கை என்னைக்குமே கூடாது. அதன் இனப்பெருக்கத்தை நான் முட்டை சாப்பிட்டே கட்டுப்படுத்திடலாம். ரொம்ப ஈஸி. ஆனா வந்து இதில என்னன்னா ஒரு கன்னுக்குட்டி, ஒரு ஆடு இதோட இனப்பெருக்கத்த கட்டுப்படுத்துறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது முட்டை போடாது. அது குட்டி போடும். அதோட இனப்பெருக்கத்த கட்டுப்படுத்தணும். அதுக்காக நீ வளர்க்குற ஆட்ட கொல்றது, மாட்ட கொல்றது எவ்வளோ பெரிய பாவம்ல. ரொம்ப கடுமையான அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு கோழியவே கொல்லக்கூடாது அப்படிங்கும்போது, ஒரு மாட்ட எப்படி நம்ம வந்து கொல்றது? அதன் இனப்பெருக்கத்த கட்டுப்படுத்தி ஆகணுமே. அது பாட்டுக்கு குட்டி போட்டுட்டு இருக்கேமே. என்ன பண்றது? அப்ப அது இனப்பெருக்கம் செய்யாமல் இருப்பதற்கு ஏதாவது கருத்தடை முறைகளை பயன்படுத்த வேண்டும். ஆனா, இதில என்னன்னா, அது குட்டி போட்டா தான் நமக்கு பால் கிடைக்கும். பாலுக்கு ஆசைப்பட்டு அது குட்டி போட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா, அதன் இனம் பெருகிவிடும். அப்புறம் வந்து அதன் இனத்தை கட்டுப்படுத்துவதற்கு அந்த மாடுகளை கொல்ல வேண்டிய அவசியம் வரும். அதனால அதற்கெல்லாம் நம்ம மனிதர்கள் அந்த அளவுக்கு போக்கூடாது. அதனால வந்து பால வந்து நம்ம கொஞ்சம் தியாகம் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? நம்ம வந்து அது கருத்தரிக்காமல் அது இனப்பெருக்கம் செய்யட்டும். ஆனால் கருத்தரிக்கக்கூடாது. அதற்கு ஏதாவது இலைதழைகள் இருக்கா? மருந்துகள் இருக்கா? அதை நாம உருவாக்கி மாடுகளுக்கோ, ஆடுகளுக்கோ கொடுத்து விட்டால், அது பாட்டுக்கு அ இனப்பெருக்கம் செய்வதற்காக உடலுறவில் ஈடுபடும். ஆனால் குட்டி போடாது. அதன் சாணத்தை எடுத்து நாம் வந்து உரமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். நம்ம வந்து ஒரு ஆடு, மாடுகளை வளர்ப்பதால் வெறும் சாணம் மட்டும் கிடையாது, புல்லுகள மேயுது. ஆடு, மாடுகள் இல்லன்னா என்ன ஆகும்? புல்லு புதர் மாரி ஆயிடும். எல்லாருக்கும் 2040 அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 8 வயசுக்கு மேல எல்லாத்துக்கும் 2, 2 ஏக்கர் நிலம் குடுத்துடுறோம். நான் ஒரு உர ஒல ஒல ஒரு உலகத்த வடிவமைத்து வைத்திருக்கிறேன். கண்டுபிடித்து வைத்திருக்கிறேன். அதன்படி ஒரு கிராமமாக மனிதர்கள் வாழும்பொழுது, அங்கு 300 கூட்டு குடும்பங்கள் இருக்கும். பெண்கள் வந்து பிறந்த வீட்டிலே இருக்கணும். கணவன் வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது. கணவன் தான் பெண்ணின் வீட்டுக்கு வர வேண்டும்.
அங்கே வந்து 8 வயசு ஆயிடுச்சுன்னா ஒரு கூட்டு குடும்பத்துக்கு 32 ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்படும் முன்கூட்டியே. ஒரு கூட்டு குடும்பத்தின் பின்னால் 32 ஏக்கர் விளைநிலம் ஒன்றன் மீன் ஒன்றாக இருக்கும். ஒவ்வொரு 300 கூட்டு குடும்பம் இருக்கும். 300 கூட்டு குடும்பத்திற்கும் 32 ஏக்கர் விளைநிலம் இருக்கும். அங்கே வந்து 16 பேர் இருப்பாங்க ஒரு கூட்டு குடும்பத்தில். ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்படும். எல்லாருமே விவசாயம் தான் பார்க்கும்போது புல்லுகளை போய் நம்ம வந்து என்ன பண்ணணும், மாடுகளை வளர்க்குறதுனால இந்த மாடுகள் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆடுகளை வளர்க்குறதுனால இது புல்லை வந்து கட்டுப்படுத்தும். நாம் வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. வளரக்கூடிய புல் எல்லாத்தையும் இந்த மாடுகள் சாப்பிட்டு விடும். ஒவ்வொருத்தரும் ஒரு மாடு வச்சுருக்கலாம், ஒரு மாடு தான் வச்சுருக்கணும் அப்படின்னு சாதுவான மாடுகளை தான் வளர்க்க வேண்டும். அதுபோல் ஆடு ஒவ்வொருத்தரும் ஒரு ஆடு இல்லைனா 2 ஆடு, இந்த மாதிரி பொதுவாக யாரும் எனக்கு 10 ஆடு வளர்க்குறேன், நீ 5 ஆடு, இது சமத்துவம் என்பது எல்லா வகையிலையும் சமத்துவம் தான். 2 ஏக்கர் நிலம்னா 2 ஏக்கர் நிலம் ஒவ்வொருத்தருக்கும். தனித்தனியாக உட்காந்து வேலை பார்க்கணும், எளிமையான விவசாயத்தை பண்ணணும். இந்த மாதிரி ஒரு நடைமுறை வரப்போகிறது. அப்போ அங்கே வளர்கிற புல்லெல்லாம் வந்து மனுஷங்க வெட்டிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மாடுகள் சாப்பிட்டுட்டு போட்டோம். அது உரத்தை போட போகுது, அது சிறுநீர் பாய போகுது, அது நமக்கு உரமாக நிலத்துக்கு பயன்பட போகிறது. அதனால் அதோட இனப்பெருக்கத்தை நாம் கட்டுப்படுத்தி ஆகணும். அது கண்ணுக்குட்டி போட்டு அது வளர்ந்து இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துறோம். அது உயிர்களை நம்ம கொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக மனிதர்கள் நம்மளை புரிஞ்சுக்கணும். நம்ம அந்த சில பாவங்களை செய்யாமல் இருக்கிறதுக்கு அதன் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தணும். ஒரு மாடு ஒரு குட்டி போட்டால் போதும், அதுக்கு மேலே அது போடக்கூடாது. ஒரு மாட்டுக்கு ஒரு குட்டி போடுவதற்கு தான் உரிமை இருக்கிறது, அல்ல 1 இல்லைனா 2. அப்போ அதுலேருந்து பாலை கறந்து வேணால் நீ குடிச்சிக்கோ, தயிரோட மாற்றிக்கோ. மற்றபடி அது மேற்கொண்டு குட்டி போடாமல் இருப்பதற்கு ஏதாவது கருத்தடை மருந்து இருக்கா, அதை நீ கொடுத்துட்டு ஒரு ஜோடியாக ஒரு மாடை வாழ விடுங்க. ஒரு தோட்டத்துக்குள்ளே ஒரு ஆண் மாடு ஒரு பெண் மாடு, ஒரு ஆண் ஆடு ஒரு பெண் ஆடு. அதை வந்து ஜாலியாக வாழணும், கஷ்டப்படுத்தக்கூடாது, துணை இல்லாமல் கஷ்டப்படுத்தக்கூடாது. அதனால் இதுதான் ஒரு அளவு. ஒருத்தர் வந்து ஒரு ஆண் மாடு ஒரு பெண் மாடு வளர்த்து கொள்ளலாம். ரொம்ப சாதுவான மாடுகளை மட்டும் தேர்ந்தெடுத்து வளர்த்து கொள்ள வேண்டும். நம்மளை முட்டுறது அந்த மாதிரியான மாடுகள் நமக்கு தேவையில்லை. அது பாரம்பரிய மாடாக இருந்தாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நம்ம பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் யாரையுமே அது முட்டக்கூடாது. ஸோ அந்த எஜமானர்கிட்ட மட்டும் விசுவாசம் காட்டிட்டு இன்னொரு மனிதரை முட்டுகிற மாடு நமக்கு தேவையில்லை. எல்லார்கிட்டையும் சாதுவானதாக இருக்கணும். நீ எருவு மாடு வளர்த்தாலும் சரி, எருவு மாடாக இருந்தால் ஒரு ஆண் மாடு ஒரு பெண் மாடு, அல்லது பசு மாடாக இருந்தால் ஒரு ஆண் மாடு ஒரு பெண் மாடு. அப்போ அந்த மாதிரி ஜோடியாக தான் வளர்க்கணும். ஒரு நாய் வளர்க்குறீங்களா, விவசாய நிலத்தில் ஒரு நாய் வளர்க்குறீங்கன்னா ஒரு ஆண் நாய் பெண் நாய், அது சந்தோஷமாக இருக்கும். அதை சுற்றி நல்ல விவசாய நிலத்தை சுற்றி வேலி, அடர்த்தியான வேலி, உள்ளே இருக்கிறது எதுவும் வெளியில் போகாது. அந்த மாதிரியான வேலியை நம்ம போட்டு விட்டுறோம். என்கிட்ட அந்த வரைபடம் இருக்குது. அதன் அடிப்படையில் நம்ம வேலியை கூட இப்போவே உருவாக்கிடலாம். ஒரு 1000 வருஷத்துக்கு வர்ற மாதிரி வேலிகள், விவசாய நிலங்களுக்கான வேலி இது, மதில் சுவர் இது, அப்படி நம்ம உருவாக்கலாம். இயற்கை வேலி தான் இருக்கணும். இயற்கை வேலி இருந்தால் நல்லது, விவசாய நிலத்துக்கு அது ஒரு அழகு தான். இயற்கை வேலிங்கிறது வந்து இந்த சிந்தனை வந்து இப்போ தான் தோணுது. நாமளே ஏன் வந்து ஒரு சுவராகவே எழுப்பக்கூடாது, நம்மக்கிட்ட எல்லா டெக்னாலஜி இருக்குது, ஒரு விவசாய நிலங்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டம் கட்டி அந்த மாதிரி ஏன் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை வருது. அந்த மாதிரி பண்ணும்போது ஜோடியாக ஆடுகள் மாடுகள் எல்லாமே ஒரு ஜோடி கோழி, ஒரு சேவல் ஒரு பெட்டைக்கோழி, அவங்க சந்தோஷமாக இருக்கணும். நம்ம கூட இருக்கிறது சந்தோஷமாக இருக்கணும். அது போடுற முட்டையெல்லாம் நாம் எடுத்து சாப்பிட்றணும். அதுபோல் கருத்தரிக்காமல் ஆடுகள் கருத்தரிக்கக்கூடாது. 2 குட்டி தான் போடணும், 2 கன்று தான் ஈண்ட வேண்டும். ஒரு ஆடு 2 குட்டி தான் போட வேண்டும். அதற்கு பிறகு அது ஈண்டவும் கூடாது. அப்போ அதன் கருத்தரிப்பதற்கு மருந்துகளை கண்டுபிடிக்க வேண்டும். அது குட்டி போட்டு அதன் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த அதை கொல்லக்கூடாது. இந்த மாதிரி நம்ம மனிதத்தன்மையை நாம் பாதுகாக்கணும். அதே நேரத்தில் உயிரினங்களின் இனப்பெருக்கத்தையும், நாம் வளர்க்குற உயிரினங்களின் இனப்பெருக்கத்தையும் கட்டுப்படுத்தணும். நமக்கு இடையூறாக இருக்கிற உயிரினங்களை நாம் வந்து சாகடிக்க வேண்டும். நம்மை வாழ விடாமல் நம்மை சாகடிக்க துடிக்கிற உயிரினங்கள் இருக்கும், வேட்டையாடுகிற மிருகங்கள்லாம் இருக்கும். அதை வந்து நாம் சாகடிக்க வேண்டும். அது இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. அப்படிங்கிற அளவுக்கு இதுதான் மனிதர்கள் வந்து இந்த பூமியை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும்.